அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அன்புள்ள மாணவ மாணவிகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹுடைய புனிதமான இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லோரும் இந்த வகுப்பில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் கற்கக்கூடிய இந்த கல்வியின் வாயிலாக ஈருலகிலும் நன்மைகளை வாரி வழங்கி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய HDWC மற்றும் ஜாமியா மின்ஹாஜி சுன்னா இணைந்து நடத்தக்கூடிய இந்த கல்வி வகுப்பில் நாமெல்லாம் கல்வி கற்பதற்காக வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கல்வி கற்பதற்காக வந்திருக்கக்கூடிய நாம் கல்வி கற்பதற்கு முன்னால் சில பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கல்வி தேடுபவர்களிடத்தில் சில முக்கியமான பண்புகள் இருக்கணும். அப்படி அந்த பண்புகள் அவங்கள்ட்ட இல்லைன்னா அவங்கள்ட்ட தொடர்ந்து அந்த அறியாமைத்தான் இருந்து கொண்டிருக்கும். அதனால கல்வி தேடுபவர்களிடம் என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாம் ஆரம்பமாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது விஷயம் குறித்து கொள்ள வேண்டும். எல்லா மாணவ மாணவிகளும் குறித்து கொள்ளுங்கள். முதலாவது விஷயம், கல்வியை வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து வரணும். தொடர்ந்து நாம பிரார்த்தனை செய்யணும். எல்லாம் எனக்கு கல்வி ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் தெரியும், திருமறை குர்ஆனில் 20வது அத்தியாயத்தினுடைய 114வது வசனம் அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகிறான், குர் ரப்பி ஜித்னி இல்மா. நபியே, நீங்கள் கூறுங்கள், என் இறைவனே எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக என்று நீங்கள் கூறுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். கல்வியை கொடுப்பது யாருமா? அல்லாஹ் தானே. அப்ப அந்த அல்லாஹ்விடத்தில் நம்ம கல்வியை கேட்டு துவா கேட்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அல்லாஹுடைய தூதர் அல்லவா? அந்த அல்லாஹுடைய தூதரே தன்னுடைய அன்றாட துவாக்களில் ஒரு துவாவாக இந்த துவாவை இணைத்துக் கொள்வார்கள். என்ன துவா? ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா அப்படின்ற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால், நாமளும் என்ன செய்யணும்? கல்வியை படிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? இந்த துவாக்களை ஓதிக்கொண்டே இருக்கணும். எப்பொழுதெல்லாம் நேரங்கள் கிடைக்கிறதோ அல்லது நாம துவா செய்கின்றோமோ, வேறு வேறு தேவைகளுக்காக துவா செய்கின்ற பொழுதெல்லாம் இந்த துவாவையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல இந்த துவா எத்தனாவது வசனமாக, எத்தனாவது அத்தியாயத்தின் எத்தனாவது வசனமாக வருகிறது? குறித்துக் கொள்ளுங்கள். 20வது அத்தியாயம் 114வது வசனம். ஓகேவா? இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. 20:114 அல்லாஹ் கல்வியை கேட்டு துவா செய்யும்படி நபிக்கு உத்தரவிடுகிறான். ரப்பி ஜித்னி இல்மா. அதனால நாம் என்ன செய்யணும்? இந்த துவாவை கேட்கணும். ஓகேவா? சரி, இது முதல் விஷயம். இந்த விஷயத்திலேயே இன்னொரு விஷயத்தை நாம பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நாம கற்கக்கூடிய அந்த கல்வி பயனுள்ள கல்வியா இருக்கணும். எத்தனையோ கல்விகள் இருக்கிறது உலகத்தில். ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது என்பது கல்விதான். ஆனால் அந்த கல்வி என்பது நமக்கும் பயனளிக்கணும், பிறருக்கும் பயனளிக்கணும். அப்படிப்பட்ட கல்வியைத்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். பயனில்லாத கல்வி வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? நாம கற்கக்கூடிய கல்வியின் மூலமாக ஒன்று நமக்கு பயனளிக்கிறோம், அடுத்தது மற்றவர்களுக்கும் அது பயன் கொடுக்கணும். அப்படிப்பட்ட கல்வியைத்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களா? தங்களுடைய துஆக்களில் இணைத்துக் கொள்வார்கள். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. யா அல்லாஹ், பயனில்லாத கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். கல்வியை கேட்டு பிரார்த்தனை செய்து அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க பிரயோஜனம் இல்லாத பயன் தராத கல்வி விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், அந்த கல்வி எனக்கு தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள்னு சொன்னா, அப்ப நாம கற்கக்கூடிய கல்வி பயனுள்ள கல்வியா இருக்கணும். சரி, இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்களாம் கல்வி கற்பதற்காக வந்திருக்கீங்க. இது பயனுள்ள கல்வியா பயன் இல்லாத கல்வியா? சொல்லுங்க பாப்போம். பயனுள்ள கல்வி. ஆமா, ஏன்? இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள கல்வி. இம்மையிலும் வெற்றி பெறலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். ஏன்னா இந்த கல்வியில எல்லாம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிற மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், எல்லாரிடத்திலும் எப்படி நடந்துக்கணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரியான ஒழுக்க ரீதியாக நடந்து கொள்ளணும், எல்லா விஷயங்களையும் சொல்லித் தரக்கூடிய ஒரு கல்வியாக இந்த கல்வி இருக்கிற காரணத்தினால இம்மையிலும் இந்த கல்வியை கற்றால் வெற்றி, மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். அப்ப இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு கல்வி என்று சொன்னால் இந்த கல்விதான். அதனால இந்த கல்வியை நாம கற்பதற்கு முன்னால அல்லாஹ்விட்ட 2 விதமான துஆக்களை கேட்கணும். ரப்பி ஜித்னி இல்மா என்றும் கேட்கணும். இரண்டாவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பயனில்லாத கல்வியை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கின்ற இந்த பிரார்த்தனையும் செய்யணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? மீண்டும் பாருங்கள். ரப்பி ஜித்னி இல்மா. உங்களுக்கு போர்டில் தெரியும் பாருங்க. ரப்பி ஜித்னி இல்மா, இது ஒரு துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக ஒரு துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. அது துஆ, நீண்ட துஆ. அதை தொடர்ந்து ஒமின் கல்பின் லா யஹ்ஷா, ஒமின் நஃப்ஸின் லா தஷ்பா, ஒமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா அப்படின்ற அந்த துஆ வரும். நமக்கு இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு துஆவாக நம்ம எதை எடுத்துக்கொள்கிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. இந்த துஆவை என்ன செஞ்சுக்கிறோம்? மனனம் செய்து கொண்டு நாம கேட்கக்கூடிய துஆக்களில் இந்த துஆக்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? இது முதலாவது விஷயம். அடுத்ததாக இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, கல்வி கற்பதற்காக வந்திருக்கக்கூடிய நாம கல்வி கற்கின்ற பொழுது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன செய்யணும்? வெட்கப்படாமல் கேள்வி கேட்டு அதை கற்றுக்கொள்ளணும். சும்மா உஸ்தாத் சொல்றாங்க அதை அப்படியே கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் என்ன செய்யணும்? அதை கேட்டு தெரிந்து கொள்ளணும். இதுதான் கல்வி கற்பதனுடைய முறை. வெறுமனே கேட்டுட்டு போறதில்லை. நமக்கு ஏதாவது சந்தேகம் வரும் என்று சொன்னால் அதை உஸ்தாதுமார்களிடத்துல கேட்டு என்ன செய்யணும்? தெளிவு பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் அது ஒரு சிறந்த கல்வியாக மாறும். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 16வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனம் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் கற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க கற்கத்தான் வந்திருக்கீங்க. அப்ப உஸ்தாதுமார்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்.
அப்ப உஸ்தாத்மார்களிடத்துல கேட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும், எது விஷயமாக நமக்கு சந்தேகங்கள் வருகிறதோ அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளணும். ஓகேவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஹதீஸ்ல வருது, ஃபஇன்னமா ஷிஃபாஉல் ஐய சுவால், அதாவது அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு நிவாரணம் எதுன்னா சுவால், கேள்விகளை கேட்பதுதான். நம்ம ஒரு விஷயத்தை தெரியாம இருப்போம், அது கேள்வி கேட்டாதான் அதற்கான விடை நமக்கு கிடைக்கும். தெரிந்தவர்களிடத்துல, அறிந்த மார்க்க ஞானமுடையவர்களிடத்துல, அறிஞர் பெருமக்களிடத்துல அதை பற்றி உண்டான கேள்வியை எழுப்புகின்ற பொழுதுதான் அந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஇன்னமா ஷிஃபாஉல் ஐய அஸ்ஸுவால், அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு நிவாரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டறிவதுதான், கேள்விதான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாம கற்கக்கூடிய இந்த விஷயத்துல வெட்கப்படாமல் நமக்கு என்ன சந்தேகங்கள் வந்தாலும் கேள்வி கேட்டு என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேவா? இன்னொரு விஷயத்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லா யதஅல்லமுல் இல்ம முஸ்தஹியுன் வலா முஸ்தக்பிரும், வெட்கப்படுபவனும் பெருமை அடிப்பவனும் கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப கல்வி கற்கக்கூடிய விஷயத்துல வெட்கமும் இருக்கக்கூடாது, பெருமையும் வந்துடக்கூடாது. நான் என்ன அவர்கிட்ட போய் கேட்கறது அப்படின்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. தெரியாத விஷயங்களை வெட்கப்படாமல் பெருமை இல்லாமல் கற்றுக்கொள்ளணும். அதுதான் கல்வி கற்பதனுடைய முறை. ஓகேவா? இப்ப இது இரண்டாவது விஷயம். மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது விஷயம், கல்விக்காக தொடர்ந்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். இரண்டாவது விஷயம், வெட்கப்படாமல் கேள்விகளை கேட்டு நாம் என்ன செஞ்சுக்கணும், தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். மூன்றாவது விஷயம் என்ன, இந்த ஏற்கனவே ஹதீஸ்ல வந்ததை போலதான், லா யதஅல்லமுல் இல்ம, அதாவது ஒரு மனிதன் கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டான். எப்படி? வெட்கம் இருந்தாலும் அதே போல பெருமை இருந்தாலும். அப்ப பெருமையும் இருக்கக்கூடாது. மூன்றாவது விஷயம் என்னது, பெருமையும் கல்வி கற்கக்கூடிய நேரத்தில் பெருமை வந்துடக்கூடாது. சில நேரங்கள்ல சில வகுப்புகள்ல சில பிள்ளைகள் சிறியவர்களாக இருப்பார்கள், சில பிள்ளைகள் பெரியவர்களாக இருப்பாங்க. அப்போ பெரியவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட சிறியவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு தெரியாத விஷயமாக இருக்கிறது, நாம் அந்த நேரத்தில் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக தெரிந்து அந்த பிள்ளைகளிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுல போய் பெருமை அடிச்சுட்டு இருக்க கூடாது. பணிவு தான் வரணும், பணிவோடு கற்றுக்கொள்ளணும். எனக்கெல்லாம் தெரியும், நான் என்ன அவர்கிட்ட போய் கேட்கறது, அந்த சிந்தனை நமக்கு வரவே கூடாது. ஓகேவா? இது மூன்றாவது விஷயம். ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். என்னென்ன விஷயங்கள் சொன்னேன் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். திரும்பவும் நான் கேட்பேன். முதலாவது துஆ, கல்விக்காக வேண்டி. இரண்டாவது, கல்வி கற்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா அது வெட்கப்படாமல் என்ன செய்யணும், கேட்கணும். மூன்றாவது, பெருமை அடிக்கக்கூடாது, பணிவுடன் நடந்து கொள்ளணும். உஸ்தாதுமார்களிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்ளணும். மற்றவரிடத்திலும் என்ன செய்யணும், நான் பெரிய அறிவாளி என்றெல்லாம் காட்டிக்கொள்ளக்கூடாது, பணிவோடு நடந்து கொள்ளணும். மூன்றாவது விஷயம். கல்வி கற்கக்கூடிய மாணவிகளான உங்களிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய பண்பு என்ன தெரியுமா, வீணான எந்த காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. இதுதான் நாலாவது விஷயம். வீணான எந்த காரியங்களிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கவனத்தை செலுத்தவே கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள். அப்ப இந்த கல்வி கற்கக்கூடிய இந்த நேரத்துல ஆசிரியர்கள் ஏதாவது பாடங்கள் நடத்துகின்ற பொழுது நீங்க ஆன்லைன்ல உட்கார்ந்துக்கிட்டு வேற சிந்தனையோடு உட்காருவது அல்லது வேறு வேறு வேலைகளில் ஈடுபடுவது இதெல்லாம் இருக்கக்கூடாது. கல்வி கற்க உட்கார்ந்தாச்சுன்னா போக்கஸ் ஃபுல்லா அதுலதான் இருக்கணும். ஓகேவா? அதோடு மாத்திரமல்ல, மற்ற நேரங்களிலும் கூட வீணான காரியங்களில் ஈடுபடாம இருக்கணும், பயனுள்ள காரியங்களில் ஈடுபடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மூமின் பயனில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டான். அப்ப நாமெல்லாம் மூமின்,
நம்மளாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமையினாரை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்மள்ட்ட எந்த விதமான வீணான காரியங்களும் இருக்கக்கூடாது. அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். 23வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை படித்து பாருங்கள். வல்லதீன ஹும் அனில் லஹவி மோரிதூன், அல்லாஹ் சொல்றான் வல்லதீன ஹும் அனில் லஹவி மோரிதூன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யார் வெற்றி பெற்ற அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டும் அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள், விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில கல்வி கற்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்மிடத்துல வீணான எந்த காரியங்களும் ஈடுபடுகிறோம். கொஞ்ச நேரங்கள் கிடைத்தாலும் என்ன கற்றுக்கொள்ளலாம், என்ன படிக்கலாம், என்ன ஓதலாம், என்ன துவாக்களை மனனம் செய்யலாம், என்ன திக்ருகளை செய்யலாம், என்ன துவா செய்யலாம், என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்படியாகத்தான் நம்முடைய நேரங்களும் காலங்களையும் செலவழிக்க வேண்டுமே தவிர வீணான பேச்சுக்கள், வீணான செயல்கள், அதே போன்று நிறைய நேரங்களை என்ன செய்யறது, செல்போனில் கழிப்பது, இது போன்ற விஷயங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், தவிர்ந்து இருக்க வேண்டும். இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன தெரியுமா, கல்வி கற்கக்கூடிய நேரத்துல நிதானம் இழந்து விடக்கூடாது. நிதானமாக சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நிதானமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவசரம் இருக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கு சில விஷயங்களை சொல்லுவோம், அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே அவசர அவசரமா படித்து ஒப்பிச்சுட்டு போயிடுவோம், மறந்து போயிடும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை 1க்கு 10 முறை நீங்கள் படித்து உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால், நிதானமாக அதை நீங்கள் பதிய வைத்து விட்டால், நிச்சயமாக எப்பொழுது கேட்டாலும் நீங்கள் அதற்கான விடையை சொல்லுவீர்கள். அந்த ஒரு துவாவை, உதாரணத்துக்கு ஒரு துவாவை மனப்பாடம் செய்ய சொல்றோம், அல்லது ஒரு ஹதீஸி மனப்பாடம் செய்ய சொல்றோம், அல்லது ஒரு 2 குர்ஆனுடைய வசனங்களை கொடுத்து இதை மனனம் செய்யுங்கள் என்று சொல்றோம். அதை நிதானமாக உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து விட்டால், என்னைக்கு கேட்டாலும் சொல்லுமா இல்லையா, தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி கேட்டாலும் தான் சொல்ல முடியும். நிதானம் இல்லாம அந்த நேரத்துக்கு மட்டும் ஏதோ உஸ்தாது கேட்டுட்டாங்க நம்ம அப்படியே மனப்பாடம் செஞ்சு உடனே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னா மறுநாள் கேட்கின்ற பொழுது அது மறந்துடும். அப்ப நிதானமாக செயல்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து கூட ஒரு எச்சரிக்கை செய்யறாங்க. நிதானமாக செயல்படுவது இருக்கிறதே அது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயல். எல்லா விஷயங்களிலும், கல்வியுடைய விஷயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் நிதானம் மட்டும் இழந்து விடக்கூடாது. நிதானமாக செயல்படணும். அவசரமாக செயல்படக்கூடிய அந்த பண்பு இருக்குதே, அது ஷைத்தானுடைய பண்பு. அதனால எல்லா விஷயங்களிலும் நிதானம் நமக்கு தேவை. ஓகேவா? இந்த பண்பும் நம்மள்கிட்ட வந்துடணும். 6வது ஒரு விஷயம், இதுதான் ஆக மொத்தத்தின் மிக முக்கியமான விஷயம். கற்கக்கூடிய அந்த பாடங்களை நடைமுறைப்படுத்தணும். உதாரணமாக தொழுகையை குறித்து நாம சில பாடங்களை படிக்கிறோம். எப்படி தொழுகணும், தொழுவுடைய சிறப்புகள் என்ன, தொழாமல் இருந்தால் மறுமையில் என்ன தண்டனை கிடைக்கும், இதையெல்லாம் படிச்ச நாம படிச்சுட்டு தொழாம இருக்கலாமா? கண்டிப்பா என்ன செஞ்சாகணும், நடைமுறைப்படுத்தணும். இந்த கல்வி அதுக்கு தானே, நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் இந்த கல்வியை நம்ம கற்க வந்திருக்கிறோம். விளங்கிச்சமா? இந்த கல்வி கற்பதே நாம் நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு தான், என்ன செய்யறதுக்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு தானே தவிர சும்மா கல்வி கத்துக்கிட்டு இருந்தா அது ஏதோ பிரயோஜனம் இருக்குதா? பிரயோஜனமே இல்லையே. இப்ப நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் மறுமையில் நாம் வெற்றி பெற்று மகத்தான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்வது தானே. அந்த சுவனத்தை நாம் எதனால் அடைய முடியும்? நாம் கற்ற கல்வியின் பிரகாரம் நடந்தால்தான் அடைய முடியும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நல்லா நிறைவு வச்சுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களிடத்திலும் கேள்வி கணக்கு கேட்பான். அதுல 4 விதமான கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 வித கேள்விகளுக்கும் பதில் அளிக்காமல்
மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய எல்லா மஹ்ஷர் என்று சொன்னால் நாளை மறுமையில் இந்த உலகெல்லாம் அழிக்கப்பட்டு நாம் எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிடுவோம். பிறகு மீண்டும் அல்லாஹ் என்ன செய்வான்? எழுப்புவான். எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பதற்காக வேண்டி ஒரு இடத்துல ஒன்று கூட்டுவான். எல்லாரும் நிற்போம். உலகத்தில் தோன்றிய எல்லா மனிதர்களும் அங்க இருப்போம். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா மனிதர்களும் என்ன செய்வா இருப்பாங்க? வெறும் மேனியாக இருப்பாங்க. காலில் செருப்பு இருக்காது. தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும். பயங்கரமான உஷ்ணம் இருக்கும். மிகப்பெரிய அதாபுக்குரிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அந்த நாள்ல அல்லாஹ் என்ன செய்வான்? ஒவ்வொரு அடியாரிடத்திலும் கேள்வி கேட்பான் தனித்தனியாக. இப்ப 4 விதமான கேள்விகள் கேட்கப்படுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸூலா கதுமா அபதின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஅ ஹிசால். 4 கேள்விகளுக்கு விடை அளிக்காமல் உங்களுடைய பாதங்களை அந்த இடத்திலிருந்து நீங்கள் அசைக்க முடியாது. கடுமையாக கொதிக்கும். அந்த கொதிப்பு தாங்க முடியாம அப்படியே வேர்வையாக ஊந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்டு கேட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அனுப்புவான் அல்லாஹ். அப்ப 4 கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல என்ன செய்ய முடியாதா? அந்த இடத்தை விட்டும் உங்களுடைய பாதங்களை அசைக்க முடியாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உனது வாழ்நாளை நீ எவ்வாறு கழித்தாய்? உனது வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய்? 2வது விஷயம், உன்னுடைய வாலிப பருவத்தை எவ்வாறு நீ கழித்தாய்? 3வது விஷயம், எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய்? 4வது விஷயம், என்ன கற்றாய், அந்த கற்றதன் பிரகாரம் என்ன அமல் செய்தாய்? இதான் முக்கியமான விஷயம். அப்ப நாம கல்வி கற்கக்கூடிய நாம அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கல்வி கற்பதற்காக வந்திருக்கக்கூடிய நாம இந்த 6 பண்புகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 6 பண்புகளையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். ஒன்று என்ன? அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வது. ஓகேவா? 2வது, வெட்கப்படாமல் தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது. 3வது விஷயம், பெருமை அடிக்காமல் என்ன செய்யணும்? பணிவுடன் நாம அந்த கல்வியை கற்றுக்கொள்ளணும். ஓகேவா? 4வது விஷயம், வீணான காரியங்களை விட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தவிர்த்து இருக்கணும். 5வது, நிதானமாக இந்த கல்வியை கற்றுக்கொள்ளணும். அவசரப்படக்கூடாது. நிதானமாக என்ன செய்யணும்? இந்த கல்வியை கற்றுக்கொள்ளணும். 6வது, கற்கக்கூடிய பாடங்களை, விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இத்துடன் உங்களுக்கான முதல் முன்னுரை வகுப்பு முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம என்ன செய்யலாம்? அடுத்தடுத்த பாடங்களுடைய வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.